Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் டு evilgeniuslaboratory.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை ஃபவுண்டேஷன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ கூட நான் வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்கலாம் மேலே ஒரு கார்டு வரும், அந்த கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீகோக்கு எப்படி மைக்ரோபைத்தனோட ஃபர்ம்வேர் அப்லோட் பண்ணுறது நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த ஐடியை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி பீகோக்கு நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெப்பல் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபைனலாக அந்த பீகோவில் இருக்க ஆன் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எல்இடி லைட் இருக்கும். அந்த லைட்டை நம்ம எப்படி பிளிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் அடித்து அதை நான் அப்லோட் பண்ணி அது ரியல் டைமாக எப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் மைக்ரோபைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று இருக்கும். அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருப்பான் எப்படி இந்த ஃபர்ம்வேர் நம்ம பீகோக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் அனிமேஷனே கொடுத்துருக்கான். ஸோ இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு வாட்டி நானும் அதை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கீழே டவுன்லோட் UF2 ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ம்வேர் இருக்குல்ல, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் என் சிஸ்டமில். ஸோ என்கிட்ட இருக்குது. இந்த ஃபர்ம்வேரை எப்படி நம்ம பீகோக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த ஆன்போர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா பூட் செலக்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த பூட் செலக்ட் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மைக்ரோ USB இருக்குல்ல, அதை பீகோ கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மை கம்ப்யூட்டர் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை RPI RP2 சொல்லிட்டு ஒரு மாஸ் ஸ்டோரேஜ், ஒரு ஃப்ளாஷ் டிரைவ் மாஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ம்வேரையும் நீங்கள் இதில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த RP2 அண்ட் பீகோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபர்ம்வேர் நம்ம இந்த UF2 ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட அந்த மாஸ் ஸ்டோரேஜில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆனோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீகோ டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ம்வேர் உங்களோட பீகோவில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட மைக்ரோபைத்தனோட ஃபர்ம்வேர் நம்மளோட பீகோவில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டினோ இருக்குன்னா ஆர்டினோவுக்கு ஒரு ஐடி இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆர்டினோவுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராமை. ஸோ அதே மாதிரி இந்த பீகோக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஐடி இது ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஐடி. ஸோ இதிலே நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் டைமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், டைரக்டாக உங்களோட ப்ரோக்ராமை பீகோக்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு சாஃப்ட்வேர். இது நான் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நிறைய வெர்ஷன் விண்டோஸுக்கு இருக்குது, மேக்கன்டாஷ் இருக்குது, அப்புறம் லினக்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் உங்கள் சிஸ்டமில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் Thonny IDE. ஸோ இந்த ஐடியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம்ஸில் டைப் பண்ண போகிறோம், பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் டைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே இதுதான் ப்ராம்ப்ட் ஷெல் சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் ரியல் டைமாக நம்மளோட பீகோ இருக்குல்ல, அதில் நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன் இருக்குல்ல, அந்த ரன்னை செலக்ட் இன்டர்பிரட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்பிரட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டிவைஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கணும். நான் சூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை PICO. ஸோ இதுதானே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் USB வழியாக, மைக்ரோ USB வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கேட்கும், இது எந்த போர்ட்னு கேட்கும். ஸோ என்னோடது COM10ல் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி இது டிஃபால்ட்டாக சில டைம் இது வரும், சில டைம் வேறு வரும். அதுக்கு நீங்கள் எப்படி கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டார்ட்டில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் போயிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் USB சீரியல் டிவைஸ். ஸோ என்னோட சீரியல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா COM10ல் இருக்குது. ஸோ மேபி உங்களோட சிஸ்டமில் போடும்போது COM9 COM5 ஸோ எந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வரலாம். அது கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடது COM10. ஸோ நான் இதுவும் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்ரோபைத்தான், ஸோ உங்களோட ராஸ்பெரி பை பீகோவில் இருக்கிற இந்த மைக்ரோபைத்தானோட ப்ராம்ப்ட் ஷெல் உங்களுக்கு இதில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த
ப்ராம்ப்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதோட ப்ராம்ப்ட் தான் வந்து இதில் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீக்கோ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பீக்கோவில் கனெக்ட் ஆன மைக்ரோ பைத்தான் வந்து உங்களுக்கு அதோட ப்ராம்ப்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராஸ்பெரி பை இருக்குல்ல, அந்த ராஸ்பெரி பை பீக்கோவில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்து அவுட்புட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாருறேன். ஸோ பிரிண்ட் ஹலோ பீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன், ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ பீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிசல்ட் காட்டுது. இது வந்து உங்கள் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண அவுட்புட் கிடையாது. இது என்னன்னா வந்து ரெப்பிள்னு சொல்லுவாங்க, ரீட் இவாலுவேட் அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்பிள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட பீக்கோவில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் டைமாக நீங்கள் கொடுக்குற கமாண்டோட ரிசல்ட்டை வந்து உங்கள் பீக்கோ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து இங்கே காட்டும். ஸோ இது வந்து உங்களோட பீக்கோ ஜென்ரேட் பண்ண அவுட்புட். ஸோ இதுதான் வந்து ரெப்பல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குது. ஒன்று வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இப்போது இந்த ப்ராம்ப்ட் ஷெல் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்களோ கொடுக்க ஃபஸ்ட் லைன் கொடுத்து என்ட்ரு கொடுக்கும்போது அது அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பீக்கோவில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்கும் போது தான் என்ன ஆகும்னா வந்து உங்களோட பீக்கோவில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராம்ப்ட் ஷெல் இருக்குல்ல, நான் ஃபஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் ஷெல் காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பீக்கோவில் வந்து ஒரு ஆன்போர்டு எல்இடி ஒன்று இருக்குது. ஸோ அந்த எல்இடி ஆக்டிவேட் பண்ணோன்னா வந்து பின் நம்பர் 25. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு எல்இடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல்இடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா GP25. ஸோ இந்த லைட்டை தான் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைமாக ஃப்ரம் மிஷின் இம்போர்ட் பின். ஸோ ஃப்ரம் மிஷின்னா வந்து ஃப்ரம் பீக்கோ நான் வந்து பின் ஃபங்க்ஷன் இந்த GPIO ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பீக்கோவில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ எல்இடி ஈக்குவல் டு பின் 25th பின்னு சொன்னல, ஸோ 25th பின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த பின்னை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இதையும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனும் வந்து இந்த கமாண்டும் வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட பீக்கோவில் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எல்இடியை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ எல்இடி வந்து ஆன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தால, எல்இடி டாட் ஹைனா வந்து ஹை லோ அப்படி சொல்லுவாங்கள்ல, ஹைனா 1 ஹை லோனா 0 சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஹை. அப்போ ஹை கொடுத்துட்டு நான் வந்து அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களோட போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எல்இடி டாட் லோ கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த எல்இடி அதேமாரி ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம பீக்கோ கூட வந்து எப்படி வந்து ஒரு ரிப்பிள் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பண்ணோம், எப்படி வந்து ரியல் டைமாக வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம பிளிங்க் ப்ரோக்ராமை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து அதில் அப்லோட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் மிஷின் அப்படின்னா ஃப்ரம் பீக்கோ நான் என்னென்ன ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பின் ஃபங்க்ஷனையும் டைமர் ஃபங்க்ஷனையும் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் பீக்கோ கிட்டேருந்து. இப்போது என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து எல்இடி வந்து டிக்ளேர் பண்ணோம். எல்இடி ஈக்குவல் டு பின் 25th பின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட ஆன்போர்டு எல்இடி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 25th பின்னில். ஸோ 25th பின் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அப்புறமா அந்த பின் ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம எல்இடியை வந்து நம்ம பின் ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த 25th பின்னை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டைமர்னு இருக்குல்ல, அதுக்கும் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். ஸோ டிம் ஈக்குவல் டு டைமர். ஸோ அந்த டைமரையும் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளிங்க் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நான் பண்ண போகிறேன். டிஃபைன் டிக் டைமர். அதில் வந்து குளோபல் எல்இடி. ஸோ குளோபல் எல்இடி அப்புறமா எல்இடி டாட் டாகல். ஸோ பண்ணியாச்சு. ஸோ டைம் டாட் ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு
2.5 கமா. ஸோ என்ன மோட் பார்த்தீங்கன்னா வந்து பீரியாடிக் மோட். ஸோ அதனால் மோட் ஈக்குவல் டு டைமர் டாட் பீரியாடிக். ஸோ பீரியாடிக் கமா கால் பேக் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக். யா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து டைரெக்டாக நம்மளோட பீகோக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு கேட்கும், ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணணுமா இல்லைனா வந்து டேரெக்டாகவே வந்து உங்களோட ராஸ்பெரி பை பீகோக்கு வந்து சென்ட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ், நம்ம வந்து ராஸ்பெரி பை பீகோக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பிளிங்க். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py. ஸோ மறக்காமல் வந்து py எக்ஸ்டென்ஷனை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு உங்களோட போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம டேரெக்டாக வந்து பீகோக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாப்னு இருக்குல்ல, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து அதுக்கு சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா இந்த வீடியோவில் எப்படி வந்து பீகோக்கு மைக்ரோபைத்தானோட ஃபர்ம்வேர் வந்து அப்லோட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஐடியை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி அந்த ப்ரோக்ராமெல்லாம் எப்படி நம்ம பீகோக்கு வந்து அப்லோட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த ரியல் டைம் அந்த ரெப்பல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னல, அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதெல்லாம் ரியல் டைமாக எப்படி வந்து பீகோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சின்ன பிளிங்க் ப்ரோக்ராம் வச்சு எப்படி வந்து நம்ம பீகோ ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி என்னோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய். திஸ் இஸ் ஈவில் ஜீனியஸ் லெபார்ட்டரி.